காரை செல்வராஜ் சார் வணக்கம். காரை செல்வராஜ் சார், திராவிட கட்சிகளுடைய ஐம்பெரும் முழக்கங்கள்ல ஒன்று இந்த மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. ஆனா இன்னைக்கு மேடையில உட்காந்துக்கிட்டு சார், நீங்க இணைந்து கொல்யூஷன் கவர்மெண்ட் அமையுமா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்ட்டு திரு அமித்ஷா சொல்கிறார். அப்போது திரு எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருக்கிறார். சார், இப்படியான ஒரு கட்டத்திற்கு தங்களுடைய கொள்கைகளையே விட்டு கொடுக்கக்கூடிய கட்டத்திற்கு அதிமுக இறங்கி வந்துருச்சா, இல்ல இந்த கூட்டணி விவகாரத்தில் பிஜேபி தான் நிறைய இறங்கி வந்து விட்டு கொடுத்திருக்கா சார்? இல்ல, இது அதிமுக பாஜகவோடு ஒரு காலத்திலும் கூட்டணி இல்லை என்று சொல்லுகிற பொழுதே நாம் அரசியல் களத்துல பதிவு செய்தோம். அது பாஜகவோடு எதிர்காலத்தில் நிச்சயமாக கூட்டணி அமைக்கும் என்று நாம் ரொம்ப தெளிவாக பேசணும். சரி, கொஞ்சம் எக்கோ வருது, செக் பண்ணிக்க. பேசணும். அதற்கு பிறகாக இன்றைக்கு அமித்ஷா வருவதற்கு முன்னால் இன்றைக்கு காலையில வந்த ஒரு 3 செய்திகளை நான் நினைவுபடுத்த விரும்புறேன். இரட்டை இலை சின்னம் குறித்து தேர்தல் ஆணையத்தில் விசாரணை துவக்கம். இன்னைக்கு காலையில வந்த செய்தி. ஓபிஎஸ் புது கட்சி பதிவு செய்ததாகவும் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு புதிய கட்சியை பதிவு செய்திருப்பதற்காக வந்தது இரண்டாவது தகவல். மூன்றாவது, அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் உடல் நலிவுற்று மருத்துவமனைக்கு சென்றது 3. நான்காவது, இன்றைக்கு அமித்ஷாவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருந்த அன்புமணி அவர்களை தடுப்பதற்காக பாமகவினுடைய தலைமை பொறுப்பை தானே ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஐயா ராமதாஸ் அவர்கள். இதெல்லாம் ஒரு முன்னோட்டம். யானை வரும் முன்னே மணி யோசை வரும் பின்னேங்கிற மாதிரி முன்னேற்றம். சோ இரட்டை இலை குறித்து தேர்தல் ஆணையம் விசாரணை என்ற ஒற்றை புள்ளியில் அதிமுகவையும் எடப்பாடியையும் ரொம்ப வெகு எளிதாக சாய்த்து விட முடியும் என்று அவர்களுக்கு தெரியும். அந்த பயம்தான் இன்றைக்கு இந்த கூட்டணி அமைந்திருப்பதற்கான முதல் காரணம். இரண்டாவது, முக்கியமா ஒரு செய்தியை நம்ம புரிஞ்சுக்கணும். கடந்த காலங்களிலே அமைந்த தேர்தல் கூட்டணிக்கும் 2014 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இங்கே இந்தியாவிலே ஏற்பட்டிருக்கிற மாற்றம், சிறுபான்மையினருக்கு எதிரான நடவடிக்கைகள், சனாதன சக்திகள் என்று சராசரி இந்துக்களுக்கு எதிர்நிலையில் இருந்தே அரசியல் செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தியல் ரீதியான அரசியல் நிகழ்வுகள் வந்ததற்கு பிறகு நாம் தேர்தல் களத்தில் யாரை எதிர்க்கிறோம், எதற்காக எதிர்க்கிறோம் என்கிற சிந்தனையோடு தேர்தல் களத்திலே போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது தமிழக அரசியல். சரி, 2014 மதிமுக பாஜகவோடு கூட்டணி இருந்தது. ராஜபக்சே வந்த அன்றி பதவியேற்கிற அன்றே டெல்லியிலே கருப்பு கொடி காட்டி அந்த அணியிலிருந்து வெளியே வந்த மதிமுகவினுடைய தொண்டனாக பேசுகிறேன். இன்றைக்கு மதிமுக என்கிற இயக்கம் திமுகவோடு முரண்பட்டு இருந்தது என்பது ஒரு தனிப்பட்ட விடயம் என்று அதை நான் ஒதுக்கி வச்சிடுறேன். நான் பேசுனதெல்லாம் இல்லைன்னு சொல்லல, அதெல்லாம் தனி விடயம். ஆனால் எதற்காக இந்த மதிமுக உட்பட காங்கிரஸ் உட்பட பொது உடைமை இயக்கங்கள் எல்லாம் திமுக தலைமையில் அணி சேர்ந்தோம் என்று சொன்னால், இந்துத்துவ சக்திகள் இந்த மண்ணில் வேரூன்றி விட்டால் சிறுபான்மையினர் நலன் மட்டுமில்லை, பெரும்பான்மை மக்களுடைய நலனும் பாதிக்கப்படும். திராவிட இயக்கத்தின் மீதான போரை தொடுப்பதற்கும் இந்தி திணிப்பை எளிதாக்குவதற்கும் அவர்கள் நினைக்கிற அத்தனை நினைப்புகளை எல்லாம் இங்கே நிகழ்த்துவதற்கு துணை போய்விடக் கூடாது என்பதற்காக திமுக கூட்டணி என்பது சனாதன எதிர்ப்பு என்கிற, பாசிச எதிர்ப்பு என்கிற ஒரு கருத்தியல் ரீதியான கூட்டணி உடன்படிக்கை கண்டது. திமுக தலைமையில் அமைந்திருக்கிற, இன்றைக்கும் ஒற்றுமையாக இருக்கிற இந்த கூட்டணி இன்றைக்கு பாஜகவோட அதிமுக சேர்ந்திருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், தனி விரோதம். திமுக என்பது திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும், அவ்வளவுதான். அவங்களுக்கு திமுகவை தவிர வேறு எதிரிகள் தமிழக அரசியல்ல கிடையாது. அது எம்ஜிஆர் காலத்திற்கு பிறகு, ஜெயலலிதா காலத்திற்கு பிறகு அவர்கள் மனதில் வேரூன்றிய ஒன்று. ஆனால் அமித்ஷா அவர்கள் இங்கே எடப்பாடி அவர்களை மிரட்டி, எடப்பாடி ஒரு ஆளை மிரட்டுறது இல்ல, கூட இருக்கிறவன் எல்லாம் பயப்படுவாங்க. சோ மிரட்டி அவர்களை அணி சேர்வதற்கான முக்கியமான காரணம், திராவிட மாடல் ஆட்சியை, திராவிடத்தை இந்த மண்ணிலிருந்து அகற்றிவிட வேண்டும், அதற்கு அதிமுகவின் துணையோடு நின்று அதை சாதிக்க வேண்டும் என்கிற சிந்தனை தான் பாஜகவுக்கு இருக்குது. ஆனால் எடப்பாடி அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் திமுக எதிர்ப்பு நிலை என்கிற ஒற்றை புள்ளியில் இணைந்திருக்கிறார்.
நீங்க சொன்னீங்க அமித்ஷா அவர்கள் பேட்டி கொடுக்கிற பொழுது பேசுனதை சொன்னீங்க. நான் அவரு பேசுனதை அப்படின்னா நான் ஹிந்தியில சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம அவர் பேசுனதை நம்ம தமிழ்ல சொல்லி அவர் அப்படி பேசலன்னு சொல்லி பேசுறதற்கு வாய்ப்பு கொடுக்கல. அவர் சொன்னாரு, நான் எடப்பாடி ஜி மே அமித்ஷா ஜி दोनों बैठ के बात करके साथ में 2026 में சட்டமன்ற தேர்தலில் साथ में लड़ाई करेंगे. இணைந்து நாங்கள் 2026 தேர்தலை சந்திப்போம். हम दोनों बैठ के बात करेगा कि किस पार्टी को कितना सीट शेयर करें, वो भी हम लोग बैठ के बात करेंगे. மூணாவது பாயிண்ட் அவர் சொன்னது, நாங்கள் இருவரும் அமர்ந்து ஒன்றாக பேசி யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்பதை நாங்கள் முடிவு செய்வோம். மூன்றாவது ஒரு ஹைலைட் ஒரு நிருபர் கேள்வி கேட்கிறாரு, புரிந்து போனவர்களை இணைப்பீர்களா என்று. आपका एडीएमके का पार्टी का अंदर का उन लोग का अंदर का प्रॉब्लम है, हम लोग नहीं घुसेगा. वो उन लोग का पार्टी का प्रॉब्लम है, हम लोग उसको बात नहीं करेंगे. நான் அதை பற்றி பேசுவதற்கு இங்கே வரவில்லை. ஆனால் ஒருவேளை நாங்கள் வெற்றி பெற்றால் मिनिस्टर कितना पार्टी को किसको मिनिस्टर पोस्ट देना है वो हम दोनों बैठ के बात करेगा. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நாங்கள் இருவரும் அமர்ந்து தொகுதிகளை நாங்கள் பேசுவோம். நாங்கள் இருவரும் அமர்ந்து வெற்றி அடைந்தால் அமைச்சர் பதவி யார் யாருக்கு கொடுக்க வேண்டும், அமைச்சரவையை எப்படி அமைக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இருவரும் அமர்ந்து பேசி முடிவு செய்வோம் என்பது கூட்டணி ஆட்சி என்பதற்கான அத்தாட்சியை எடப்பாடி அவர்களை வைத்துக் கொண்டே அவர் பேசி இருப்பது என்பதும், தலைகுனிந்து அமைதியாக எடப்பாடி அவர்கள் வாய்மூடி மௌனியாக அமர்ந்திருந்தது என்பது ஒரு திராவிட இயக்கத்திற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சவுக்கடியாகவே நான் நினைக்கிறேன். எங்கேயோ இருந்து வந்து அவர் இடத்திலே உட்கார்ந்து அவர் கூடவே உட்கார்ந்து சோழிய முடிச்சுட்டு போயிட்டாருன்னு சொல்லணும். இரண்டாவது, நீங்க இப்ப வெற்றி மட்டுமே இலக்கு என்பதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்பொழுது இருக்கிற தேர்தல் காலம் என்பது தமிழகத்தை பொறுத்தவரை ஏன் பாஜகவுக்கு இங்க வந்து அதிமுக கூட எவ்வளவு இறங்கி போனாலும் கூட்டணி அமைக்கணும்னு சொல்றதுக்கு காரணம், இன்றைக்கு அந்த மும்மொழி கொள்கை என்று வந்ததற்கு பிறகு அதை இந்தியா முழுமைக்கும் எடுத்து சென்று இன்றைக்கு தெலுங்கானால இருந்து மராட்டியத்திலிருந்து ராஜஸ்தான்ல இருந்து அவனவன் தாய்மொழிக்காக இந்தியை எதிர்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு மராட்டியத்துல பேங்க்ல மராட்டியம் பேசுறவங்க இல்லைன்னா அடிச்சு வரட்டுறாங்களாம். அந்த சூழ்நிலை, ஒரு தாய்மொழியை இழந்து நிற்கிறீர்கள், விழித்துக் கொள்ளுங்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தாய்மொழி மீதான ஒரு பற்றுதலை இந்தியாவில் அழிந்து போன மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்திருப்பது என்பது பாஜக கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒன்று. இரண்டாவது, இந்த மறுசீரமைப்பு என்பது வருவதற்கு முன்பாகவே இது எப்படி அமையும் என்பதை இன்று இந்தியா முழுமைக்குமான பிரச்சனையாக கூட நீங்க எடுத்துக்க வேண்டாம். ஒரு விழிப்புணர்வை இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் கொண்டு சென்று சேர்த்திருப்பதும், மாநில சுயாட்சியை ஆளுநருக்கு எதிராக நீதிமன்றத்திலே வெற்றி பெற்று இன்றைக்கு 10 மசோதாக்களை நடப்பதை கூட நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஆளுநருக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிற வழிகாட்டுதலை இன்றைக்கு இந்தியாவிற்கான வழிகாட்டுதலாக கொண்டு வந்திருக்கிற ஒரு ஆட்சி. இந்த ஆட்சி நீடித்தால் நாம் தமிழகத்தில் மட்டுமில்லை இந்தியாவிலும் நாம் நினைப்பதை சாதிக்க முடியாத சூழ்நிலை எதிர்காலத்தில் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் எவ்வளவு இறங்கி வந்தாலும் நேரா தேர்ட் பார்ட்டி கன்சல்டன்ட் குருமூர்த்தி அவர்கள் வீட்டிற்கே செல்வதும், எடப்பாடியார் வீட்டிற்கே சென்று இரவு விருந்து உண்பதும், இதை எந்த அளவுக்கு வேணா அவங்க கீழே இறங்கி போவாங்க. ஏன்னா தேர்தல் ஆணையத்திலே இரட்டை இலை சின்னம் பேசப்பட்டு இருக்கிறது, இடி வழக்குகள் இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கிற பொழுது அதிமுக வேறு வழி இல்லை. அமித்ஷா ஆட்டுகிற பொம்மைகளாக அவர்கள் ஆடத்தான் வேண்டும். அந்த இடத்தில் தான் அவர்கள் இருக்கிறார்களே தவிர வீராப்பு பேசக்கூடிய இடத்தில் அவர்கள் இல்லை. இன்னும் மகுடி அமித்ஷா ஊத மகுடிக்கு தகுந்த மாதிரி நாடகம் ஆடுகிற நடிகர்களாகத்தான் அவர்கள் தேர்தல் களத்திலேயும் இருப்பார்கள் என்பதை பேசுவோம். காரை செல்வராஜ் சார் வணக்கம். காரை செல்வராஜ் சார், இந்த 2 பேரும் இணைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி அறிவிப்பு வெளியான பிறகு அடுத்தடுத்த சில நகர்வுகள் இங்க நடக்க தொடங்குகிறது சார். அமித்ஷா இந்த அரசின் மீது வரிசையாக ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகளை படிக்க தொடங்கிய அடுத்த இந்த சந்திப்பு முடிந்த அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் 3 நாட்களாக நடந்த ரெய்டு குறித்த ஒரு அபிஷியல் பிரஸ் ரிலீஸை வெளியிடுறாங்க. சார், இந்த கேம் ஸ்டார்ட் ஆக தொடங்கிருச்சுங்களா சார்?
ஆமா, நிச்சயமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, அதுதான் நான் சொன்னேன், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு. நான் முதல் சுற்றுல சொன்னது இந்த இரட்டை இலை விசாரணை துவக்கம் என்பது அதிமுகவுக்கு கொடுத்த, எடப்பாடிக்கு கொடுத்த மிகப்பெரிய அழுத்தம். ஓகே. இரண்டாவது, இன்றைக்கு KN நேரு அவர்கள் துறை சார்ந்த விசாரணைக்கு இன்றைக்கு இடி வந்து உடனடியாக சார் நான் வரேன் உங்ககிட்ட. என்னங்க ஏங்க நீங்க பேச உங்களுடைய கொஸ்டின்லாம் இன்னைக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த சத்தியம் தொலைக்காட்சியில் நீங்க வந்து விவாதத்தில் பங்கேற்கிற மாதிரி தான் நீங்க பேசுறீங்க தவிர்த்து கொஸ்டினை வந்து வேணும்னு ஒரு நிலைப்பாட கொண்டு வரீங்க சார். வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்க என்ன பாத்தீங்களா முழுக்க நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பொய் கிடையாது. தமிழ்நாட்டில் இந்த அரசு சத்தியவான் சாவித்திரிகளா, உத்தமர் காந்திகளா, மக்களுக்கு நல்லது செய்கிறார்களா, அத்தனையும் மக்களின் அதிகாரத்தை கூட்டு குறுபாடி கொண்டு சொல்லுகிறார்கள். அவரை கொஞ்சம் பற்றி நாங்க பேசுவோம், நீங்க அனுமதி தர மாட்டீங்க. அவரை கொஞ்சம் பேச விடுங்க. நான் பேசினா நீங்க அனுமதி தர மாட்டீங்க. நான் உங்களுக்கு இதை விட நாங்க என்ன வேலை செய்ய முடியும் சொல்லுங்க. இப்படிதான் நாங்க சொல்ல முடியும் சார். நான் சொன்னது எல்லாமே எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குதுன்னு. ஏன்னா நானே பேப்பர் போட்டு வாங்கி வச்சிருக்கிறேன். உங்ககிட்ட ஒரு நிமிஷம் சார். திமுக தவறே செய்யவில்லை சார். இங்க பாருங்க, சத்தியமாக மகாத்மா காந்தியுடைய சத்தியாசோலை நூலை படித்துக் கொண்டுதான் ஆட்சி நடத்துகிறார் நீங்க சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம் அவர் பேச அனுமதிங்க, அப்புறமேட்டு நீங்க பேசுங்க சார். நீங்க பேசலாம் சார். அதாவது அந்த இடி குற்றம் குறித்து வந்தது கடந்த உச்ச நீதிமன்றத்திலே 2-3 நாட்களுக்கு முன்னால் இடி குறித்தான விமர்சனங்கள் வந்தது. 5400 வழக்குகளில் 40 வழக்குகளில் மட்டும்தான் குற்றச்சாட்டு பதிவு பண்ணியிருக்கீங்க. மற்ற வழக்குகள் என்னது? உங்கள் மீதான நம்பகத்தன்மை குறைந்திருக்கிறது. நீங்கள் அரசியல் ரீதியான செயல்பாடுகளில் இருந்து விலகி நின்று நேர்மையை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு இடியை பார்த்து உச்ச நீதிமன்றம் சாட்டை அடி கொடுத்திருக்கிறத ரொம்ப கவலையோடு நம்ம பார்க்கிறோம். 40 வழக்குகள் இல்ல சார். சார் நீங்க சொல்ற கணக்கு கொஞ்சம் தப்பு. அதை நான் சொல்லிடுறேன். தேதி வந்து என்னைக்கு அப்படின்னா, தேதி வந்து 18/3/2025 சார். 18/3/2025. அதாவது 1/4/2015 இருந்து 28/2/2025 தேதி வரை முன்னாள் இந்நாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய PMLA செக்ஷன் பேர்ல பதிவு பண்ண வழக்குகள் வந்து மொத்தம் 193 சார். அதுல கன்விக்ஷன் ரேட் எவ்வளவு அப்படின்னா வெறும் 2 பேர் தான். நீங்க சொன்ன 40 அப்படிங்கிறது கணக்கு ரொம்ப ஜாஸ்தி. வெறும் 2 இல்ல நீங்க சொல்றது சரியான தகவல் தான். அரசியல் ரீதியான வழக்குகள் PMLA ஆக்ட்ல வர்றதுல 2% தான் அவர்கள் தீர்ப்பு பெற்று கொடுத்திருக்கிறார்கள் என்பது உண்மை. நான் சொல்லுவது என்பது இடி PMLA 2 ஆக்ட்ல வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே அவர்கள் தொடுத்த வழக்குகளின் எண்ணிக்கை 5400. அதில் 23 இருந்தது. இப்பொழுது 40 வழக்குகளில் அவர்கள் வந்து தீர்ப்பை பெற்றிருக்கிறார்கள். மற்ற வழக்குல வரலையே ஏங்கிறதா நீங்க அரசியல் ரீதியான நடவடிக்கையில் இறங்குறீங்கன்னு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருப்பது நீங்க சொல்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இரண்டாவது, ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய துறைகள் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது, ஊழல் வழக்கு இருக்கிறது என்பதனாலேயே ஒன்றிய அரசாங்கம் நாங்கள் கொடுக்கிற பணத்தை எல்லாம் கொடுக்க முடியாது என்று சொல்லுகிற ஒரு விவாதத்தில் பேசுகிற அளவிற்கு இன்றைக்கு விவாதத்தை தரம் தாழ்ந்து கொண்டு போய் இருக்கிறத நினைக்கிற பொழுது ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு ஊழல் வழக்கு என்பது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியதில் மாற்று கருத்தே இல்லை. இது யாராக இருந்தாலும், எந்த ஆட்சியாக இருந்தாலும் அந்த ஊழல் குற்றச்சாட்டு இருப்பதனாலேயே நாங்க பணத்தை கொடுக்க மாட்டோம், 4153 கோடி ரூபாய் மன்ரேகாவுக்கு கொடுக்க மாட்டோம், 2152 சர்வசிக்ஷா அபியானுக்கு கொடுக்க வேண்டியத ஒரு கமிட்டி, பாராளுமன்றத்திலே அமைக்கப்பட்ட கமிட்டி, எஜுகேஷன் கமிட்டி, அது வேறு இது வேறு, நீங்கள் அதற்கு உண்டான பணத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று ஒன்றிய அரசாங்கத்திற்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப ஊழல் குற்றச்சாட்டை நீங்க பொதுவுல வச்சீங்கன்னா இந்தியாவினுடைய தலை சிறந்த ஊழல்வாதிகள் 12 பேர் பேரை வேணா நான் வாசிக்கிறேன். நான் வந்து ஊழல் குற்றச்சாட்டு பண்ண 12 பேர்களை இன்றைக்கு வரைக்கும் இடியில, ஐடில, சிபிஐல விசாரணை நடந்து கொண்டிருக்கிற 12 பேரை பாஜகவில் சேர்த்ததற்கு பிறகு அவர்கள் மீதான வழக்கில் ஒரு வழக்கு கூட நீதிமன்றத்தில் எடுக்கல. அவங்க சேர்ந்ததற்கு பிறகு இதை விட ஊழல் குற்றச்சாட்டு பெருசுன்னு சொல்றீங்களா? ஊழல் பண்ணவனெல்லாம் கட்சியில சேர்த்து உட்கார வச்சுக்கிட்டு ஒரு மாநில அரசாங்கத்தின் மீதான ஊழல் குற்றச்சாட்டு என்பது எல்லாரும் மேலும் உண்டு. அது வழக்குகள் நடைபெற வேண்டியது மாற்று கருத்தே கிடையாது. இரண்டாவது இன்னொன்னு சொன்னாரு, தமிழ் அரசு, அந்த அரசு, இந்த அரசு. நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க.
ராஜகம்பீரன்னு அழகா சொன்னாங்க. திட்டங்கள் மூலமாக மக்களுடைய மனதை வென்றிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்திலான அந்த திராவிட மாடல் அரசு. அந்த திட்டங்கள் மூலமாக மக்களை சென்றெடுத்துக்க திட்டங்கள் மூலமாக வெற்றி பெற முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் குற்றச்சாட்டுகளை மட்டுமே வச்சு பேப்பர்ல படிச்சுட்டு ஈடிய தேர்தல் கமிஷனை இந்த கூட்டணியில சேர்ற அண்ணா தமிழ் இருக்கிற வழக்குகளை மையமாக வைத்து ஒரு கூட்டணி அமைப்பதும், அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க மேல ஊழல் வழக்கு பதிந்தால் ஆளுநர் அதற்கு அனுமதி கொடுக்காத நிலையும் என்பது ஊழல் பெருச்சாளிகளை விட மோசமான நடவடிக்கை. ஒன்றிய அரசாங்கத்தை பதவியிலிருந்து நீக்கணும். ஊழல் புரிந்தவர்களை கட்சியில் சேர்த்த அந்த பாஜக கட்சியினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்யும். ஓகே சார், பேசலாம் சார். அண்ணே நீங்க பேசவே மாட்டீங்க. அண்ணே அடுத்த மாசம் நீங்க பேச மாட்டீங்க. அண்ணே அமைதியா இருங்க சார். சரி அடுத்த மாசம் இவங்க பேச மாட்டாங்க. சரி சார், சரி சார், சரி கொடுக்க மாட்டாங்க. சரி 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 ராஜ்யசபா மெம்பர் கொடுக்க மாட்டாங்க. அடுத்த மாசம் இவங்க வேற மாதிரி பேசுவாங்க. சரி, ரைட்.